ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஆன்மீக தாள்களையும் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோவில் பார்க்கலாம். 200 ஆண்டுகளுக்கு பிறகு ரொம்ப சிறப்பான நாள் வர இருக்குது. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா மே 1 அன்னைக்கு. ஆக்சுவலி ஆங்கில மாதத்தில் 4வது மாதம் முடிந்து 5வது மாதம் பிறக்க இருக்கக்கூடிய மே 1 அன்னைக்கு ஒரு சிறப்பான நாளுங்கிறது அனைவருக்குமே தெரியும். அன்றைக்கி என்ன சிறப்பான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிலாளர் தினம். ஸோ இந்த டைம் தொழிலாளர் தினம் மட்டும் இல்லாமல் ரொம்பவே சிறப்பான நாளாக வந்திருக்கு. இந்த நாள் மே 1 அன்னைக்கு தமிழ் மாதம் மே உடைய 18 சித்திர மாதத்துடைய 18ஆம் நாள், கிழமை வெள்ளிக்கிழமை. ஸோ இந்த அற்புதமான நாளில் என்னடா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாளில் பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய பௌர்ணமி சித்திர மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. இந்த பௌர்ணமி தான் பெரிய பௌர்ணமி என்று அழைக்கப்படும். இந்த பௌர்ணமியுடைய பெயர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சித்ரா பௌர்ணமி என்று சொல்லப்படும். இப்போ வரக்கூடிய மே 1 அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி. அது மட்டும் இல்லாமல் இந்த நாள் புத்த பூர்ணிமா. அதோடு இந்த நாளில் வைகை ஆற்றுல கள்ளழகர் இறங்க போகிறாரு. ஸோ இந்த மாதிரி பல சிறப்புகளை இந்த ஒரே நாள் கொண்டிருக்கு. இந்த சிறப்பான நாளில் அதனால் கிரகங்கள் சிறப்பான முறையில் அமைகிறது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த பௌர்ணமியிலிருந்து தலையெழுத்து மாறும். அதன்படி ரிஷப ராசியில் பிறந்த நேயர்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ண போகிறேன். ரிஷப ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இந்த பௌர்ணமியில் கிரகங்களால் என்ன மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத விவரமாக தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே தெரிஞ்சு பயன் பெற முடியும். முதல்ல சித்ரா பௌர்ணமி ஏன் இவ்வளவு முக்கியமானதுங்கிறதையும் மறக்காமல் இந்த விஷயங்களை அன்னைக்கு பண்ணிருங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறமேட்டு உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு பலன்களை பார்க்கலாம். சித்ரா பௌர்ணமி என்பது நம்ம இந்து நாட்காட்டில் சித்திர மாதத்தில் வரக்கூடிய முழு நிலவு நாளாகும். இது ஒரு முக்கிய சக்தி நேரம் மற்றும் முக்கிய நாள், மிகவும் புனிதமானது என்று ஜோதிடத்திலையும் அறிவியலையும் நம்பப்படுது. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு முழு நிலவில் நாம் பிரகாசம் தெரியும் போது அதில் நாம் பயணம் செய்தால் அது நமக்கு பயங்கரமான பலனை கொடுக்கும். அதனால தான் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலையில் கிரிவலம் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. மற்ற பௌர்ணமியில் கூட சாதாரணமாக வருவாங்க. ஆனால் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நிறைய பக்தர்கள் குவிவாங்க. ஏன்னா அன்னைக்கு அந்த வெளிச்சத்தில் வர்றது, அந்த வெளிச்சத்தில் பயணம் செய்கிறது அவ்வளோ ஒரு சக்தியை கொடுக்கும். ஆக்சுவலி மரண கடவுளான யமன் இருக்கிறாருல, அவருடைய அதிகாரப்பூர்வ புத்தக காப்பாளராக இருக்கிறவர் சித்திரகுப்தர். அப்பேற்பட்ட சித்திரகுப்தர் பிறந்த நாள் தான் இந்த சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மெயினாக சித்திரகுப்தரை வழிபாடு செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது. சித்ரா பௌர்ணமிக்கு அதே போல் சிவன் மற்றும் பார்வதி தேவியை வழிபாடு செய்யுங்க, பிரார்த்தனை செய்யுங்க. அதுக்கு ரொம்ப உகந்த நாள். ஆக்சுவலி இந்த நாளில் கோவில்களில் சிறப்பு சடங்குகளுக்கான ஏற்பாடும் இப்பயே செய்யப்படும். அதில் நீங்கள் கலந்துக்கிறது ரொம்ப 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 நல்லது. இந்த நாளில் விரதம் அனுசரித்து கடவுள்களுக்கு சிறப்பு பிரசாதம் தயார் பண்ணி கோவிலில் பக்தர்களுக்கு கொடுங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இதெல்லாம் நீங்கள் செய்கிறது அவ்வளோ ஒரு புண்ணியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். பொதுவாக நம்மளுடைய இந்துக்கள் பின்பற்றக்கூடிய பல பண்டிகைகளில் இந்த சித்ரா பௌர்ணமியும் ஒன்று. இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம மெயினாக சித்திரகுப்தரை வழிபாடு செய்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளுடைய பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு தான். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் நன்மை தீமை இருக்கும். அந்த நன்மை தீமையை கணக்கிட்டு அந்த சித்திரகுப்தர் நம்மளை வழிநடத்துவார். இந்த பௌர்ணமி அன்னைக்கு நாம் வழிநடத்தக்கூடிய அந்த சித்திரகுப்தரை நாம் வழிபாடு செய்தால் நம்மளுடைய பாவங்கள் நீங்கும். பொதுவாக தனிநபர் நல்ல செயல்கள் மற்றும் தீய செயல்கள் அப்பப்போ பதிவாகிக்கிட்டே இருக்கும். அதற்கேற்ப வெகுமதி இப்போ அளிக்கிறது இல்லைனாலும் பூமியில் வாழ்ந்ததுக்கு பிறகு நம்ம மரணத்திற்கு பிறகு அந்த தாக்கத்தை பார்ப்போம். அப்படி மரணத்திற்கு பிறகும் அந்த தாக்கம் ஏற்படாமல் இருக்க தான் பௌர்ணமி அன்னைக்கு இந்த மாதிரி பாவங்கள் போக்க அவரை வழிபாடு செய்யணுங்கிறது சொல்லப்படுது. ஸோ சித்ரா பௌர்ணமி ஒரு சாதாரண நாள் இல்லைங்கிறத புரிஞ்சு அதை தெரிஞ்சு அதற்கேற்ப செயல்படணும் அப்படிங்கிறது தான்
மெயினாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ இந்த பௌர்ணமியுடைய சிறப்புகளை பற்றி இவ்வளோ நேரம் பார்த்துட்டோம், என்ன பண்ணுங்கிறதையும் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்கு பலன்களை வந்து பார்க்க போகலாம். இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்களால் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு அடுத்து என்ன நடக்குங்கிறத இப்போ தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ரிஷப ராசிக்காரங்க கார்த்திகை 2-3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். எடுத்த வேலைகள் முடிப்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த சித்திர பௌர்ணமி யோகமானதாக இருக்க போது. உங்களுடைய சுகஸ்தானாதிபதி சூரியன் விரயஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிப்பதால் உங்கள் செல்வாக்கு வெளிப்படும். அரசியல்வாதிகள் உங்கள் வேலைகளில் உறுதியாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலையின் காரணமாக அலைச்சல் அதிகரிக்கும். மேலதிகாரிகள் உங்களை கண்காணித்து கொண்டே இருப்பாங்க. சிலருக்கு வேலையின் காரணமாக குடும்பத்தினருடன் ஒரு இடைவேளை ஏற்படும். சுகஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் தாயார் உடல்நிலையில் சிறு சங்கடம் தோன்றும். தாய்வழி உறவுகளோடு விரோதம் ஏற்படும். லாபஸ்தான பலமடைந்திருப்பதால் வியாபாரிகளுக்கு முதலுக்கேற்ற வருமானம் கிடைக்கும். சிறு வியாபாரிகள் வாழ்வுல வளம் உண்டாகும். இந்த பௌர்ணமிக்கு பிறகு ராசிநாதன் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பது கரெக்டாக மே 20 முதல் ராசிக்குள் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். சந்தர்ப்ப சூழ்நிலை அறிந்து கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுத்து செயல்படணும். பொன் பொருள் ஆடை ஆபரணம் புதிய வாகனம் என்று சிலர் வாங்குவீங்க. வெளியூர் பயணம் ஆதாயம் தரும். நீண்ட நாட்களாக உடல்நல பாதிக்கப்பட்டிருந்தவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். விவசாயிகளுக்கு ஏற்பட்ட சங்கட விலகோ. மாணவர்களுக்கு மேற்கல்விக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாகும். உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட் ரோஹிணியில் பிறந்த ரிஷபராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. பலவற்றில் கவனத்தை செலுத்தி வேலை பளுவுக்கேற்க ஆளாகி வரக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய சித்ரா பௌர்ணமி முன்னேற்றமாக இருக்க போகுது. மெயினாக தொழில்காரகனான சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். தொழில் முன்னேற்றம் அடையும். வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். முதலீட்டிற்கேற்ப ஆதாயம் இல்லை என்று வருத்தப்பட்டு வந்த நிலை மாறும். முடங்கி கிடந்த தொழில்கள் முன்னேற்றம் அடையும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். வேலையில் ஏற்பட்ட தொந்தரவுகள் விலகும். இழுபறியாக இருந்த வழக்குகள் முடிவிற்கு வரும். வேலைக்காக வெளிநாட்டிற்கு செல்ல பலமுறை முயற்சி செய்து போக முடியவில்லை என்ற நிலை மாறும். தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருபவர்களுக்கு அக்குறைபாடு நடவடிக்கைகளில் வேலைக்கு ஆபத்து வந்து விடுமோ என்று பயந்து கொண்டிருந்த நிலை நீங்கோ. தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்கும். உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல முயற்சி மேற்கொண்டு வருபவர்களுக்கு அரசின் அனுமதிகள் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை உண்டாகும். கரெக்டாக மே 10 வரை செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் புதிய இடம் நிலம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த வரவு வரும். சிலர் சொந்த வீட்டில் பால் காய்ச்சுவீங்க. சூரியன் விரயஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிப்பதால் செலவுகள் அதிகரிக்கும். அது உங்கள் வாழ்க்கைக்கு வளர்ச்சியானதாக இருக்கும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும். ஆரோக்கியம் மேம்படும். மாணவர்கள் கூட எதிர்காலத்தின் மீது அக்கறை உண்டாகும். உயர்கல்வி கனவு நனவாகும். உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்துக்குங்க. நெக்ஸ்ட்டு மிருகசீரிட 1-2 பாதங்களில் பிறந்த ரிஷபராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. எந்த நிலையில் தைரியத்தை இழக்காத உங்களுக்கு பிறக்கக்கூடிய சித்ரா பௌர்ணமி அதிர்ஷ்டமாக இருக்க போது. தைரிய வீரிக்கிரகனான செவ்வாய் மே 10 வரை லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எடுக்கக்கூடிய வேலைகள் வெற்றியாகும். எதிர்பார்த்த பணம் வரும். குடும்பம் தொழில் உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேரும். உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் குடும்பத்தில் நிம்மதியை ஏற்படுத்துவார். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலை உங்களுக்கு வழங்குவார். 6, 8, 10 இடங்களை பார்க்கக்கூடிய குருவால் மறைந்திருந்த உங்கள் செல்வாக்கு வெளிப்படும். நேற்று வர எதற்காகவோ பயந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இது பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு பயம்லாம் இனி இருக்காது. நினைத்ததை சாதிக்கக்கூடிய அளவிற்கு உங்கள் நிலை மாறும். எதிர்ப்பு வம்பு வழக்கு என்பதெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும். இழுபறியாக இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாகும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க முயற்சி மேற்கொண்டு வருபவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் அமையும். ஏற்றுமதி இறக்குமதி இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு வர்த்தக லாபம் தரும். ஜீவனக்காரகன் சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இனி நீங்கள் எடுக்கக்கூடிய வேலைகள் வெற்றியாகும். பணியாளர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். எதிர்பார்த்த ஒப்பந்தம் கைக்கு வரும்.
பணப்புழக்கம் அதிகரிக்கும், மாணவர்களுக்கு உயர்கல்வி கனவு நனவாகும். ஸோ இது உங்கள் நட்சத்திரத்துக்கு பலன்கள். ஸோ உங்களோட ராசிக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த பௌர்ணமியில் என்ன பலன் நீங்கள் பெறுவீங்களோ அதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க, தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலன்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான நிறைய வீடியோஸ் உங்களுக்கோட இதை தெரிஞ்சு பயன்பெற முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.